ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு பாஸ்தா ரெசிபி தான் போட்டிருக்கேன். பெஸ்டோ பாஸ்தா. நம்ம ஊரில் வந்து கடையில் புளிக்காய்ச்சல்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இங்கே வந்து பெஸ்டோ கிடைக்கும், ரெடிமேட் பெஸ்டோ. அதை வச்சு நான் பாஸ்தா பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி தான் போட்டிருக்கேன். யூஸ்வலாக ஆலிவ் ஆயில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைம் என்கிட்ட ஆலிவ் ஆயில் ஸ்டாக் இல்லாததால் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரை சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்குவேன். அதனால் நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, அதுக்கப்புறம் நீட்டாக நறுக்குன வெங்காயம், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக இதை சிக்கன் போட்டு தான் செய்வோம். இன்றைக்கி தான் டெம்ப்ரரியாக ஃப்ரிட்ஜ் இல்லை இல்லையா, அதனால் வந்து காய்கறி போட்டு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ப்ளெயினாக நூடுல்ஸோ பாஸ்தாவோ எப்பவுமே பண்ண மாட்டோம். எதர் மீட்டு, எக்கு, இல்லை இந்த மாதிரி காய்கறி இருக்கும். நான் வீடியோவில் ஏன் சிரிச்சிருக்கேன்னா, எங்கள் வீட்டு பெரியவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துட்டு சொல்கிறாரு, அம்மா சிரிங்க, சிரிச்சா தானே வீடியோவில் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டுவன் வேறு கிண்டிகிட்டு இருக்காரு. நல்ல வெங்காயத்தை வந்து மூடி போட்டு வதங்க விட்டுறணும். வதங்க விட்ட பிறகு நான் வந்து காலிஃப்ளவரை வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன், கூட கேரட்டு ரெண்டையும் போட்டு வேக விடணும். நல்லா வெந்த பிறகு, ஏன்னா பசங்களும் இதை சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக பசங்களுக்கு தனியாக பண்ணுறதா இருந்தால் இதில் க்ரீன் சில்லியும் நான் ஆட் பண்ணிக்குவேன். பட் இந்த வாட்டி க்ரீன் சில்லி இல்லை, பசங்களுக்கு தனியாக பண்ணுற அளவுக்கு டைமும் இல்லை. அதனால் வந்து எல்லாேருக்கும் ஒரே பாஸ்தா பண்ணியாச்சு. கேரட்டும் காலிஃப்ளவரும் போட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுட்டேன். நல்லா வெந்த பிறகு நான் தனியாக பாஸ்தாவை வந்து உப்பும் நெய்யும் போட்டு வேக வச்சுருந்தேன். ஆக்சுவலி அதுலேயும் ஆலிவ் ஆயில் தான் ஊற்றணும். ஆலிவ் ஆயில் இல்லாதால நான் உப்பும் நெய்யும் விட்டு பாஸ்தாவை வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கும் பெஸ்டோ ரெடிமேடாக. அதை வாங்கி நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அதை யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெட்லலாம் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாஸ்தாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது இன்னொரு ஐடியா என்னென்னா, ப்ரெட் சாண்ட்விச் மாதிரி அதை வச்சு சாப்பிடுவாங்க. அந்த பாஸ்தாவை அப்படியே போட்டு சாப்பிட்றலாம். அதனால் காய் வெந்த பிறகு சும்மா பெஸ்டோவை போட்டு கிண்டிட்டு அது மேலே பாஸ்தாவை போட்டு கிண்டி விட்டால் போதும், நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் நான் தனியாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியனுக்கு, கேரட்டுக்கு, காலிஃப்ளவருக்கு, பாஸ்தாக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஜெர்மன்ஸ் வந்து இந்தளவு சால்ட் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம எல்லாத்துலேயும் உப்பு போட்டு சாப்பிட்றதால நமக்கு வந்து பெஸ்டோவில் உப்பு போடலன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் உப்பு போட்டு சாப்பிட்டு பழகி போச்சு. இதுதான் நம்ம புளிக்காய்ச்சல் மாதிரி நல்ல பேஸ்ட்டாக இருக்கும் அந்த பெஸ்டோ சாஸு. அதை அப்படியே போட்டுட்டு நம்ம கிண்டி விட்டால் போதும். ரொம்ப நேரம் அதை குக் பண்ணணும்லாம் இல்லை, குக் பண்ண விட்டால் அது வந்து அடி பிடிச்சிரும். இந்த வாட்டி நான் வாங்கியிருந்த பெஸ்டோ சாஸ்லேயே சீஸ் இருந்துச்சு. இல்லைன்னா அந்த பெஸ்டோவை ரெடி பண்ண பிறகு இதோ இப்படி தான் பாஸ்தாவை போட்டோன்னு வைங்களேன், பெஸ்டோவை ரெடி பண்ண பிறகு அதில் மேலே சீஸை போட்டு சாப்பிட்டோன்னா சும்மா சூப்பராக இருக்கும். பட்டு இந்த வாட்டி சீஸும் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லாத காரணத்தினால சீஸ் எல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ண முடியல. ஸோ சீஸ் போட்ட பெஸ்டோ வாங்கி அதில் பாஸ்தா பண்ணி சாப்பிட்டாச்சு. இதுதான் இந்த சாட்டர்டே பிரன்ச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.